ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 5 சந்நியாச யோகம். அர்ஜுனன் சொன்னது, கிருஷ்ணா, கர்மத்தை துறக்கவும் பின்பு அதை கையாளவும் சொல்லுகிறீர். இவ்விரண்டிலுள் சிறந்தது என்று நிச்சயிக்கப்பட்டதை எனக்கு இயம்பும். 2. பகவான் சொன்னது, கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ஆகிய இரண்டும் சிறப்பை தரும். எனினும் கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் மேலானது. 3. பெருந்தோள் உடையோய், விருப்பும் வெறுப்பும் இல்லாதவன் நித்திய சந்நியாசி எனப்படுகிறான். ஏனெனில் இருமைகள் அற்றவன் எளிதில் பந்தத்தில் இருந்து விடுபடுகிறான். 4. சாங்கியமும் யோகமும் வெவ்வேறு என்று பாலர் பகர்வர், பண்டிதர் அங்கனம் பேசார். இவற்றுள் ஒன்றை உறுதியாய் அனுஷ்டிப்பவன் இரண்டின் பலன்களையும் பெறுகிறான். 5. சாங்கியர் அடையும் பேற்றை யோகியரும் அடைகின்றனர். சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக காண்போன் உண்மையை காண்கிறான். சாங்கியத்தையும் யோகத்தையும் ஒன்றாக காண்போன் உண்மையை காண்கிறான். 6. பெருந்தோளா, கர்மயோகம் செய்யாது கர்ம சந்நியாசம் பெறுதல் எளிது அன்று. கர்மயோகம் செய்யும் முனிவனோ விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். 7. கர்மயோக நிஷ்டன், மனம் தெளிந்தவன், உடலை வென்றவன், இந்திரியங்களை அடக்கியவன், தனதாத்மாவே உயிரனைத்தும் ஆன்மா எனக் காண்கிறவன் கர்மம் செய்யினும் கட்டுண்பதில்லை. 8, 9 சேர்ந்து. தத்துவம் தெரிந்த யோகி பார்க்கினும் கேட்கினும் தீண்டினும் மொய்ப்பினும் அருந்தினும் நடக்கினும் உறங்கினும் சுவாசிக்கினும் பேசினும் கழிக்கினும் பிடிக்கினும் கண் திறக்கினும் கண்மூடினும் பொறிகள் புலன்களில் போகின்றன என்ற உறுதி கொண்டு நான் ஒன்றையும் செய்கிறேன் இல்லை என்று நினைப்பான். 10. பிரம்மத்தை சார்ந்து பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கிறவன் நீரில் தாமரை இலை போன்று பாபத்தால் பந்தப்படுவது இல்லை. 11. யோகிகள் பற்றை துறந்து சித்த சுத்திக்காக வேறு காயத்தாலும் மனத்தாலும் புத்தியினாலும் இந்திரியங்களாலுமே கர்மம் செய்கிறார்கள். 12. யோகி வினைப்பயனில் பற்றற்று நிஷ்டையில் நின்று உதிக்கும் சாந்தியை அடைகிறான். யோகம் செய்யாதவன் ஆசைக்கு வசப்பட்டு பயனில் பற்று வைத்து பந்தப்படுகிறான். 13. தன்னை வசப்படுத்திய தேகியானவன் கர்மங்களையெல்லாம் விவேகத்தால் விலக்கிவிட்டு ஒன்றும் செய்யாததும் செய்விக்காததும் நவவாயில் நகரில் இன்புற்று இருக்கிறான். 14. வினைத்தலைமை, வினைப்பயனை பெறுதல் ஆகியவைகளை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்கிறது. 15. யாருடைய பாவ புண்ணியத்தையும் பரமாத்மா பொருள்படுத்துவது இல்லை. ஞானம் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது, ஆதலால் உயிர்கள் மயக்கமடைகின்றன. 16. யாருடைய அஞ்ஞானம் ஆத்ம ஞானத்தால் அளிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த ஞானம் சூரியனைப் போன்றதாய் பரம்பொருளை விளக்குகிறது. 17. பிரம்மத்தில் புத்தியை வைப்பவர் அதுவே
தாமாக இருப்பவர், அதிலே உறுதியாக இருப்பவர், அதையே புகலிடமாக்குபவர், ஞானத்தால் பாவங்களை போக்கடிப்பவர், பின்பு பிறப்பது இல்லை. 18. கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தும் பசுவினிடத்தும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் நாயை தின்னும் கீழோனிடத்தும் ஞானிகள் சமதிருஷ்டியே வைக்கின்றனர். 19. மனதை சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்களால் இம்மையிலேயே இயற்கை வெல்லப்படுகிறது. பிரம்மம் சமநிலை உடையது, தோஷமற்றது. ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள். 20. பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தின் நிலை பெற்றவன், உறுதியான அறிவை உடையவன், மனக்குழப்பம் அடையாதவன், பிரியமானதை பெற்று இன்பமடைவதும் இல்லை, பிரியமல்லாததை பெற்று துன்பமடைவதும் இல்லை. 21. புறப்பொருள்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்பம் எய்துகிறான். பிரம்ம சமாதியில் மனதை உடைய அம்மனிதன் அழியாத சுகத்தை அடைகிறான். 22. இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்துக்கு ஏது ஆனவைகளாகும். குந்தியின் மகனே, ஆதி அந்தமுடைய அவைகளில் ஞானிகள் இன்புறுவது இல்லை. 23. இன்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம், குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி, அவனே இன்பம் துய்ப்பவன். 24. ஆத்மாவில் இன்பம் துய்த்து ஆத்மாவில் கிரீடித்து இன்னும் ஆத்மாவில் உள்ளொளி கோணும் யோகி தானே பரபிரம்மமாய் நிர்வாணத்தை அடைகிறான். 25. தீவினை களைந்து ஐயம் அகற்றி இந்திரியங்களை அடக்கி எல்லா உயிர்களின் தன்மையில் மகிழ்வுறும் ரிஷிகள் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள். 26. விருப்பு வெறுப்பினின்றும் விடுபட்டு மனதை அடக்கி